மக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் என்னோட பாட்டு. வணக்கம் சன் லைஃப் நேயர்களே, தங்க மக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் என்னோட பாட்டு. இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவரோட நினைவு நாளுங்க. சோ அவரோட மகன், மருமகள், ரசிகர்கள் நிறைய பேர் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. அப்படியே சூப்பர் ஹிட் சாங்கும் கேட்க போறோம். இப்போ கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய 6வது மகன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் கண்ணதாசன் ராமசாமி. நான் மருத்துவரா இருக்கேன். நான் கவியரசர் கண்ணதாசனும் பொன்னம்மாளாச்சிக்கு 6வது மகன். அப்பாவை பத்தி பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் பொதுவா பாடல்கள் அதை பத்தி சொல்றதை விட அப்பாவோட ஈகை குணத்தை, தாராள குணத்தை சொல்லணும். அப்பா சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வீட்டுல இருக்கும்போது, தந்தையாரா இருக்கும்போது எப்படி இருந்தாரு? பசங்க விஷயத்திலும் சரி, ரொம்ப கண்டிப்பு, கரார்லாம் கிடையாது. அவங்கவுங்க என்ன படிக்கணுமோ அவங்க தேவைப்பட துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம். யாரையும் கட்டாயப்படி தான். ஆனா படிச்சா நல்லா அப்ரிஷியேட் பண்ண. என்னதான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அதே மாதிரி டாக்டர் ஆனா. ஆனா நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. அப்பாவோட பல பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு நிலவே என்னிடம் நெருங்காத பாட்டு. அது ஏன்னா முக்கியமா அதுல ஒரு இடத்துல வரும். அதான் சொன்ன, அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் இணையை படைத்து விட்டான், நிம்மதி இழந்து நான் அழுகிறேன், இந்த நிலையிலும் என்னை ஏன் நீ நினைத்தாய்ன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் நான் நல்லா இல்லாத நேரத்துல கூட என்ன நினைக்கிறியங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆண்டவனுக்கே அமைதி இல்லாத நேரத்துல அவர் படைச்சதா சொல்லியிருப்பாரு. நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஊமையின் கனவை யாரறிவார், ஊமையின் கனவை யாரறிவார், என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார். மூடிய மேகம் கலையும் முன்னே நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே, அமைதியில்லாத நேரத்திலே அந்த
என்னையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன். இந்த நிலையில் உன்னை ஏன் தூதுவிட்டான்? நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்க பேர்? என் பேரு பாக்யலட்சுமி. நான் ஹவுஸ் ஒய்ஃப். கண்ணதாசன் பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவரை அப்படி ஒரு இம்ப்ரெஸ். ஏன்னா அவரை பத்தி பேசினாலே நாங்க ரொம்ப எமோஷன் ஆயிருவோம். எங்க ஹஸ்பண்டால தான் நான் வந்து இது, ஏன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப அவர் மேல ஈடுபாடு உள்ளவர். எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்ல. அவர் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்ல சொல்ல அப்படியே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஒரு 4 இயர்ஸ் தான் அவருடைய ரசிகைன்னா தீவிர ரசிகை ஆயிட்டேன். அவரை நான் நேர்ல பார்த்தது கிடையாது. அவருடைய பாடல்கள், புக்கு, அதை தான் நான் படிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சோர்ந்த டைம்ல வந்து அவர் பாடலை கேட்டேன்னா ரொம்ப எனர்ஜியா ஆயிருவேன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணை பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணை பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீதரை யார் உலகில் பொறுத்திருப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீதரை யார் உலகில் பொறுத்திருப்பார். வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். பாலன அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் குழன குடிப்போர்க்கு கோரிடுவோம். பாலன அழுவோர்க்கு பால் தருவோம், பசும் குழன குடிப்போர்க்கு கோரிடுவோம். தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம், யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம். தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம், யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும்.
வணக்கம் சார். வணக்கம் சார். எனது பெயர் நாகப்பன். எனது சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் வலையப்பட்டியில். கவியர் பிறந்த ஊரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நான் இங்கு சென்னையில் பணிபுரிந்து வருகிறேன். கவியரசர் கண்ணதாசன் தமிழ்ச் சங்கத்தில் செயலாளராக இருந்து வருகிறேன். நீங்க அவருடைய எந்த பாடல் கேட்டு ரசிக்கிறாங்க? இந்த உலகத்தில் துன்பம் கவலை என்று புலம்பாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? எல்லாருக்கும் பிரச்சனை தான். கவிஞரை விட அழுதவர்கள் யாரும் இல்லை. அழுகையை பற்றி அவர் சொல்கிறார். சீசரை பெற்றதாயும் சிறப்புடன் பெற்றால், நாசரை பெற்றதாயும் நாட்டுக்கே பெற்றால், காமராசரை பெற்றதாயும் நாட்டுக்கே பெற்றால், ஆசையாய் என்னை பெற்றதாயோ அழுதற்கே பெற்றால் என்றார். அதே அழுகையை கூறிய கவிஞர் அந்த அழுகைக்கு தீர்வு சொல்கிறார். எப்படி என்றால், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்கிறார். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர்? என் பேர் வித்யா ஜெகநாதன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். 18 வருஷம் ஸ்கூல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ ரிட்டையர் ஆகி ஆத்துல பசங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நினைவு நாள் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிறந்த இடம் சிறுகுழிப்பட்டிக்கு போய் அவர் இருந்த இடத்த பார்த்துட்டு என்னால முடிஞ்சது ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் வந்தேன். எனக்கு ஆனா அவரோட பாட்டெல்லாம் நல்லா தெரியும். அவர் குடும்பத்தை சந்திச்சிருக்கீங்களா? அவர் குடும்பத்தை தான் செஞ்சிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கு. நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கச்ச அவ பேத்தி வைஷாலி கண்ணதாசனுக்கு நான் ஹிந்தி சொல்லி கொடுத்தேன். அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு.
ஏதோ ஒண்ணு நம்ம இப்போ உலகத்துல இருக்கிறச்ச நம்ம ஒரு பெரிய ஆளோட பேத்திக்கு சொல்லி கொடுக்கறோம்னா அது ஒரு பெருமை. சொன்னது நீதானா, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சம்மதம் தானா, சம்மதம் தானா, ஏன் 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 என் உயிரே. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. இன்னொரு கைகளிலே யார் யார் நானா, என்னை மறந்தாயா, ஏன் 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 என் உயிரே. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே. மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே. என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணையிருப்பேன் என்றதும் நீதானே. இன்று சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. இன்னொரு கைகளிலே. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய மருமகள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். உங்க பேர்? என் பேர் அனிதா ராமசாமி. இவர் என்னுடைய சன் அரவிந்த் கண்ணதாசன். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் கார்த்திக் கண்ணதாசன். இவர் என்னுடைய கணவர். நான் கவிஞரோட மருமகளா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அவரை நான் நேர்ல பார்த்ததில்ல. திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு முன்பும் பின்பும் பல பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியிலையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர் தமிழ்ல நிறைய மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. நீங்க இப்ப மருமகளா இருக்கீங்க, நீங்க அவருக்கு ரசிகரானது இப்போ?
அவருக்கு ரசிகரா இருக்கும்போது நான் ஸ்கூல்ல படிக்கும்போது காலேஜ்ல படிக்கும்போது அவருடைய பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். அவருடைய பாட்டெல்லாம் கேட்டு நான் ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆகி அவரை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. பட் அதை விட பெரிய பாக்கியமா அவருடைய மருமகளா வந்தது வந்து ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் நான். மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். மாலை கூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றாள். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி அங்கைய கண்ணி திருமகளே வருக. வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் என்னோட பாட்டு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தமிழ் சினிமா வரலாற்றில் தமிழுக்கு தக்கதொரு அரியாசனம் கொடுத்தவருக்குத்தான் இன்று அஞ்சலி செலுத்துகிறது சன்லைட்.
கவிஞர் பிறந்த சிற்றூர்தான் சிறுகுடல்பட்டி. சிறந்த கவிஞருக்கு பெற்றோர் வைத்த பெயர்தான் முத்தையா. மாயக் கண்ணனை மனதால் வரித்துக் கொண்டதால் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட தலைமை பெயர்தான் கண்ணதாசன். சிறுவனாய் இருந்த பொழுதே ஆசிரியரிடம் இவருக்கு பிறம்படி கிடைத்துள்ளது. ஒருமுறை வினா தொடுத்த ஆசிரியரின் வீட்டு சுவற்றிலேயே கவிதை எழுதிவிட்டார். என்ன தெரியுமா? ஆட்டுக்கும் மாட்டுக்கும் 2 கொம்பு, ஆசிரியருக்கு மட்டும் 3 கொம்பா என்று கேள்வி கேட்டுவிட்டார். அதன்பின் உண்ணும் போதும் உறங்கும் போதும் கவிதை கவிதை என்று எண்ணற்ற கவிதைகளை எழுதி குவித்து விட்டான். தமிழ் திரையில் கண்ணதாசன் தன் முதல் கவிதையை கன்னியின் காதலிக்கு எழுதினார். கடைசி கவிதையை காதலனுக்காகவே எழுதினார். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. ஆரம்பத்தில் பப்புக்கும் உப்புக்கும் தான் பாட்டு எழுதினார், பிரபலமாகவில்லை. அதன் பிறகு ஒரே படத்தில் 18 பாடல்களை எழுதி ஊருக்கும் உலகுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூஜ்ஜியத்தை வைத்துக் கொண்டு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு இருப்பவனிடம் புலம்பி தீர்ப்பதை விட ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பாட்டு எழுதியிருக்கிறார். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் இந்த மண்ணில் பிறந்த நாம் அனைவரும் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு அவர் எழுதிய இந்த ஒரு கவிதையை மட்டுமே நாம் நினைவில் நிறுத்தினால் அதுதான் அவருக்கு நாம் செய்யும் அஞ்சலி. தங்கம் அக்மாஸ் நல்லெண்ணெய் வழங்கிய என்னோட பாட்டு தொடர்கிறது. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பெயர்? என் பெயர் ஐங்கரன். நான் ஐங்கரன். நான் கே நகரில் ஆசிரியராக இருக்கிறேன். கவியரசு கண்ணதாசன் மேல் எனக்கு ஒரு 7 ஆண்டுகளாக ஈடுபாடு ஏற்பட்டது. 7 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈடுபாடு ஏற்பட்டது. அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தத்துவ ஞானியாக நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய பாடல்களில் தத்துவத்தை நான் மிகவும் ரசித்தவன். இன்றைய உலகில் மிகவும் தோய்ந்து கொண்டிருக்கிறது இந்த 3 வரிகள் தான். ஆசை, கோபம், களவு கொள்பவன். இதை மட்டும் மனிதன் விட்டால் மனிதனும் தெய்வமாகலாம் என்று அவர் கூறிய வரிகளை இன்றைய மக்கள் உணர்ந்து வாழ வேண்டும். அதேபோல் போதையின் பாதையில் செல்லும் மக்களை கீதையின் பாதையில் செல்ல வைப்போம் என்று கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்னதை இன்று மனித சமுதாயம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று இதன் வாயிலாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை. தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. ஊரார் வெறுத்தால் உலகம் பழித்தால் உதவும் கோவில்
மணி ஓசை தாயார் வடிவில் தாவி அணைத்தே தழுவும் நெஞ்சின் மணி ஓசை இது உறவினை கூறும் மணி ஓசை இவன் உயிரினை காக்கும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை வழங்கும் கோவில் மணி ஓசை அண்ணா அண்ணா எனும் ஓர் குரலில் அடங்கும் கோவில் மணி ஓசை இது ஆசை கிழவன் குரலோசை அவன் அன்பினை காட்டும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் காவிரி மைந்தன். சொந்த ஊர் திருச்சி பக்கத்தில் இருக்க விராலிமலை. கவிஞருடைய இறுதி ஊர்வலம் போனது வந்து சென்னை தீநகர்ல போச்சு. அந்த ஊர்வலம் பார்த்த போது என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு முப்பிறவி பந்தம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதயத்திலிருந்து ஒரு எரிமலை விழுந்ததுதான் நான் எழுதி வச்சிருக்கேன் என்னுடைய டைரியில. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நான் தமிழ் இலக்கிய மன்றம் ஒன்று ஆரம்பிச்சேன். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நினைக்கும் போது கண்ணதாசன் பேர் சஜஸ்ட் பண்ணி என்னுடைய வீட்டில் மாடியில் ஆரம்பிச்சது பம்மல்ல சங்கர் நகர்ல. கவிஞருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவானதெல்லாம் அந்த மன்றம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து பேசிய எல்லா சிறப்பு விருந்தினர்களும் அவங்க வந்து ஸ்கூல்ல வாத்தியாரா இருப்பாங்க, ஒரு பத்திரிகையில வந்து பணிபுரிவாங்க, வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து பேச 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 எல்லாரும் யுனானிமஸா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கவிஞர் வந்து மனதளவில் குழந்தை. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீ வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீ வா. நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியும் வண்ணப் பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம், கன்னி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம், வாழச் சொன்னால் வாழ்கிறேன் மனமாயில்லை வாழ்வினில், ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன்.
தவிக்கும் இதயம் சாட்சி, துள்ளித் திரியும் மீன்கள் சாட்சி, துடித்து நிற்கும் இளமை சாட்சி, இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம். வாழ நினைப்போம் வாழுவோம், வழியா இல்லை பூமியில். காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம். வாழ நினைப்போம் வாழுவோம், வழியா இல்லை பூமியில். காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம். என்ன வியூவர்ஸ், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே சூப்பர் ஹிட் சாங்ஸும் பாத்தீங்க. சோ அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். சாலைஃபின் என்னோட பாட்டு. தங்கம் அக்மாக் நல்லெண்ணெய் வழங்கிய என்னோட பாட்டு.